என்ன கார்த்தி, என்ன எழுதிக்கிட்டு இருக்க? காலைல தான் ஏதோ குவிஸ் காம்படிஷன், இப்ப என்ன எழுதிக்கிட்டு இருக்க? அதுவா, எனக்கு மாசம்னா தமிழ்ல ஒழுங்கா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்கடா எனக்கு. அது அப்புறம் கொஞ்ச நாள்ல எனக்கு மறந்துருச்சு. தமிழ்லயும் பாதி மாசம் தான் தெரியும். இப்ப நான் அப்படியே என் குழந்தைகிட்டயும் சொல்ல முடியாதுல்ல. அம்மாவுக்கு மந்த்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல தாண்டா சொல்லித்தர தெரியும், தமிழ்ல சொல்லித்தர தெரியாதுன்னா அவளே என்ன பார்த்து கலாய்ப்பா. அதனாலதான் எங்க அம்மா சொல்லி கொடுத்த பாட்டை திரும்ப மறுபடியும் எழுதி பார்த்தேன். சும்மா மாசத்தை தமிழ்ல சொன்னா அது நல்லா இருக்காதுல்ல. சரி, பாட்டா சொல்லி கொடுத்தா அவளுக்கும் பிடிக்கும்ல, அதான். நீ கேட்டு பாக்குறியாத? சித்திரை போனால் வைகாசி, சிறுமியர் வாரார் கைவீசி, ஆனி ஆடி ஆவணியாம், அழகாய் காதில் காதணியாம், புரட்டாசி போனால் ஐப்பசி, கார்த்திகை மாதம் வந்திடுமே, மார்கழி மாதம் பனி மாதம், மாசி பங்குனி வந்திடுமே, மாத கணக்கும் முடிந்திடுமே, கோடை விடுமுறை வந்திடுமே, கொண்டாட்டம் தான் எல்லாருக்கும். நல்லா இருக்குல்ல? சும்மா தமிழ் மாசமா கேட்கும் போது ரொம்பவே போர் அடிக்கும். இது மாதிரி என்ன ஒரு பாட்டா பாடி சொல்லி கொடுத்தா அவளும் என்ன மறக்காம வச்சிருப்பா. சோ தமிழ் மாசம் எனக்கும் ரிமெம்பர் பண்ண மாதிரி ஆச்சு, குட்டிக்கும் அழகா சொல்லி கொடுத்த மாதிரி ஆச்சு. நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு.